அப்போ வந்து பெரிய பெரிய போஸ்டர்கள்லாம் ஒட்டுவாங்க. ஏன்னா அப்போ டிவிலாம் கிடையாது, விளம்பரம் கிடையாது. கரெக்ட். அப்போ அந்த பெரிய டிவி, அந்த பெரிய போஸ்டரில் காதல் நாயகன் கமலஹாசன் கோணத்தோடு நிற்பார், முற்றிலும் மாறுபட்ட பாத்திரத்தில். இளையராஜா அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் ஒரு விரிசல் ஏற்படுது. அதுக்கு இடையில வந்து 2 பேருக்கும் பேசி வைக்கக்கூடிய ஒரு பாலமாக பாரதிராஜா அவர்கள் இருந்திருக்காரு சார். இருந்தார். அதை இளையராஜா எடுத்துக்க. பாரதிராஜாவுடைய ட்ரேட்மார்க் என்னென்னா, தமிழ் சினிமாவில் முதலில் சாதி விட்டு சாதி கல்யாணம், மதம் விட்டு மதம் கல்யாணம் அப்படிங்கிற கதைகளெல்லாம் அவர் சொன்னார். அதாவது அலையுள்ள படத்தில் கதாநாயகன் பூனலை தூக்கி எறிவான், ஆமாம், கதாநாயகி கிறிஸ்டின் டாலர் தூக்கி எறிவான். பாரதிராஜா அவர்கள் கடைசி காலகட்டத்தில் அதிக தனிமையிலே இருக்கிற மாதிரியான ஒரு இதுதான் எல்லாரும் பார்க்க முடிஞ்சாரு. என்ன காரணம் சார்? இளையராஜா மட்டும் என்ன குடும்பத்திட இருக்காரு? என்ன காரணம் சார்? அதாவது இசைஞானி, இவர் கலைஞானி. இந்த கதை ஓகேன்ட்டாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் என்ன காரணத்தினாலேயே நான் இப்போ சினிமாவில் நடிக்கிறது இல்லை என்ன சொல்லிட்டாங்க. ஜெயலலிதாவை இயக்கும் வாய்ப்பு வந்தும் கூட அவர் வந்து அவரால் அதை இயக்க முடியாமல் போயிடுச்சு. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், இன்னைக்கு இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் உள்ள பலருமே அவரை போய் சந்திச்சிருக்காங்க. அரசு மரியாதையோட அவரை வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதிராஜா அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆரம்ப காலத்தில் அவர் சொந்த ஊர் தேனி அல்லி நகரம். அந்த ஊரில் அவர் வந்து அரசு ஊழியராக பணியாற்றி வந்தார். மலேரியா இன்ஸ்பெக்டர்னு அது பேர். ஒவ்வொரு கிராமமாக போய் என்ன நோய் இருக்குங்கிறத அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அவருடைய வேலை. ஆனால் அவருடைய நாட்டம் அந்த அரசு வேலையில் இல்லை. சினிமாவுக்கு வரணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ அவருக்கு தெரிஞ்சவர் வந்து ஒரு இயக்குனர். அவர் மூலமாக அவர் வந்து சென்னைக்கு வரணும்னு முயற்சி பண்ணார். அந்த இயக்குனர் ஏற்கனவே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அங்கே கிராமத்தில் வச்சு இளையராஜாவுக்கும் இவருக்கும் தொடர்பு உண்டு. அவர் நாடகங்கள்லாம் போடுவார். யார்? பாரதிராஜா. ஓகே. பாரதிராஜாவுடைய நாடகங்கள்லாம் இசையமைச்சார் இளையராஜா. ஆரம்பத்தில் புட்டண்ணா கனகல் கன்னட டைரக்டர், அவரிடம் உதவி இயக்குனராக சேர்ந்தார். தொழில் கற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவினாசி மணி பாடலாசிரியர், இயக்குனர் பாண்டியராஜனுடைய மாமனர், அவர்கிட்ட உதவி இயக்குனர் இருந்தார். அதுக்கப்புறம் கேஆர்ஜிகிட்ட கதை சொல்ல வந்தார். அந்த அலுவலகத்துக்கு வந்தவர் தான் ராஜ்கண்ணு, எஸ்ஏ ராஜ்கண்ணு. அவர் ஃபைனான்சியரு. அவர்கிட்ட மயிலுங்கிற கதையை பாரதிராஜா சொன்னார். அவர் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அவர் 16 வயதில் படத்தை தொடங்கினார். மயிலுங்கிற டைட்டிலை மாற்றி 16 வயதில் மாற்றிட்டாங்க. ஓகே. அப்போது 1977. நான் அதுக்கு முன்னாலே பத்திரிகை விமர்சனம் இருக்கிறேன். அப்போ வந்து பெரிய பெரிய போஸ்டர்கள்லாம் ஒட்டுவாங்க. ஏன்னா அப்போ டிவிலாம் கிடையாது, விளம்பரம் கிடையாது. கரெக்ட். அப்போ அந்த பெரிய டிவி, அந்த பெரிய போஸ்டரில் காதல் நாயகன் கமலஹாசன் கோணத்தோடு நிற்பார், முற்றிலும் மாறுபட்ட பாத்திரத்தில். அந்த படம் வசூலில் சக்கப்போடு போட்டுச்சு. ஓகே. அந்த படத்தில் துணை நடிகராக இருந்த கவுண்டமணி முழு நேர காமெடியன் ஆனார். ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு தான் வந்து விகடனுடைய அதிகபட்ச விமர்சன இதுவாகவுமே இருந்தது, ரேட்டிங்காகவுமே இருந்துச்சு. 67 கொடுத்துருந்தாங்க 100க்கு. இன்னைய வரைக்குமே அந்த இதை வந்து முறியடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விமர்சனமே இருக்குது. அடுத்து வந்து பாரதிராஜா அவர்களை அதாவது பாரதிராஜா அவர்களை அறிமுகப்படுத்தின நடிகர்கள் அப்படிங்கின்னு இருக்காங்களா சார்? ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குல்ல, எனக்காக சொல்லுங்களேன் சார். அவர் வந்து கவுண்டமணியை காமெடி நடிகை அறிமுகப்படுத்தினார். பாண்டியன் கதாநாயகன். அதுக்கப்புறம் ராஜா. அதுக்கப்புறம் மலையாளத்திலிருந்து பாம்பாட்டி விஜயன். நம்முடைய இயக்குனர் மணிவண்ணனை வில்லனை அறிமுகப்படுத்தினதும் பாரதிராஜா தான். ஓகே.
அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் சொல்லலாம். ஓகே. நடிகர்களில் பார்த்தீங்கன்னா ராதிகா, ஆ ரதி அக்னிஹோத்ரி, ஓகே, கடலோர கவிதைகள், ரேகா, இப்படி நிறைய பேர் தமிழ் சினிமாவில் அதிகமாக நடிகர்களையும் அறிமுகப்படுத்தியவர் ஒருவர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர், இன்னொருவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. புரியுது சார். ஏன்னா நெப்போலியன் அவர்களையுமே அறிமுகப்படுத்தினது பாரதிராஜா சார் சார். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதிராஜா அவர்கள் அவருடைய திரைக்கதை மூலியமாக மக்கள்கிட்ட போய் ரொம்ப ஈஸியாக சென்றடைஞ்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், எனக்கு அதை சொல்லுங்கள் சார். அதான் முதல் படத்திலேயே அவர் வந்து காதல் தோல்வி, அந்த கிராமத்து பெண்ணு ஸ்ரீதேவி, அந்த ஸ்ரீதேவியை அங்கே வர்ற ஒரு டாக்டர் வந்து மயக்கிடுவார், காதல் தோல்வி. அதுக்கப்புறம் தன் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கல்யாணம் பண்ணுறாங்க. கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒரு பரபர நல்ல பாடல்கள், அதில் வந்து இளையராஜா போட்ட பாடல்கள் எல்லா பாடல்களுமே வெற்றிகரமான பாடல்கள். அதில் தான் மலேசியா வாசுதேவன் பின்னணி பாடகராக அறிமுகமாகிறார். பாடகரையும் அவர் தான் அந்த இடத்துல அறிமுகப்படுத்தியிருக்காரு இளையராஜா மூலியமாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதான் உண்மை. புரியுது சார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்களுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் ஒரு விரிசல் ஏற்படுது. அதுக்கு இடையில வந்து 2 பேருக்கும் பேசி வைக்கக்கூடிய ஒரு பாலமாக பாரதிராஜா அவர்கள் இருந்திருக்காருங்களா சார்? இருந்தார், அதை இளையராஜா ஏற்றுக்கல. ஓகே ஓகே. ஆனால் 3 பேருக்கும் ஒரு நட்பு அப்படிங்கிறது ரொம்ப காலமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே தானே சார்? இல்லை பாரதிராஜா, இளையராஜா, வைரமுத்துன்னா போஸ்டரில் உடனே உள்ளே வந்துடுவான் தேட்டருக்கு. அதான். ஓகே. ஸோ அந்தளவுக்கு அவர் மக்களை வந்து புரிஞ்சு அந்த ஒரு நட்பை பயணிச்சே கொண்டு போயிட்டுருக்காருல்ல. ஆமாம், புரியுது சார். இப்போ வரைக்குமே வைரமுத்து அவர்களுடைய காணொலியை பார்க்க முடிஞ்சு ரொம்ப அழுது அவருடைய வழியை வெளிப்படுத்தி. ஏன்னா வைரமுத்து அறிமுகப்படுத்தினதே பாரதிராஜா. புரியுது சார். பாரதிராஜா இல்லைன்னா வைரமுத்து இல்லை. அதான் உண்மை. புரியுது சார். ஏன்னா ஒரு மேடையில் வந்து பாரதிராஜா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, என்னையும் பாக்கியராஜையும் இங்கே நீங்கள் வந்து அடையாளப்படுத்துறீங்க, இங்கே நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இளையராஜா அவர்கள் அப்படின்னு ஒரு மேடையிலேயே அவர் சொல்லியிருப்பாரு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா பாக்யராஜ் படங்களில் எல்லா இசையமைப்பாளர்களும் இசையமைச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ஆனால் பாரதிராஜா அப்படி அல்ல. ஆனால் முந்தான முடிச்சில் இளையராஜா இசையமைச்சார், எல்லா பாடல்களும் ஹிட்டு. ஆனால் இளையராஜாவை எல்லா படங்களுக்கும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு ஆளானார் பாக்யராஜ். புரியுது புரியுது சார். அதேமாரி பாரதிராஜா ஐயாவுடைய காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க, எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் இப்போ கோய். பாரதிராஜா கிராமத்தில் அது அடலசன் ஸ்டேஜில் வந்திருக்கலாம். ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்டது அவருடைய சொந்த சகோதரியோட மகள் சந்திரலீலா. ஓகே. ஸோ அது பாரதிராஜாவுக்கு அதாவது காதல் தோல்வி படம் எடுக்கிறதுக்கு அனுபவம் தான் முக்கியங்கிறது இல்லை, சுற்றுச்சூழல், பார்த்த சம்பவங்கள், அந்த ஊரில் நடக்கிறது. அதாவது பாரதிராஜாவுடைய ட்ரேட்மார்க் என்னென்னா தமிழ் சினிமாவில் முதலில் சாதி விட்டு சாதி கல்யாணம், மதம் விட்டு மதம் கல்யாணம் அப்படிங்கிற கதையிலலாம் அவர் சொன்னார். அதாவது அலையுல படத்தில் கதாநாயகன் பூனலை தூக்கி எறிவான். ஆமாம். கதாநாயகி கிறிஸ்டின் டாலர் தூக்கி எறிவான். கரெக்ட். அது வந்து புரட்சியில் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சிது. சாதி மத பேதமற்ற திருமணங்கிறத பாரதிராஜா முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஆனால் எந்த சாதி எந்த மதங்கிறத அவ்வளோ ஆழமாக போயிருக்க மாட்டார். அலையுல படம் வெற்றியை பார்த்து தான் எம்ஜிஆர் அவருக்கு வந்து அரசாங்க சார்பில் அல்லாமல் அதிமுக சார்பில் பாராட்டு நடத்தினார். ஓகே ஓகே. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக அந்த படம் இருந்துச்சு இல்லை சார்? ஏன்னா லைக் நீங்கள் அவரோட பயணித்தது ரொம்ப காலங்கள், ஸோ அப்படிங்கிறனால தான் அந்த கேள்வி நான் கேட்டேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிகைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு சில நடிகைகள் வந்து பாரதிராஜா மேலே காதல் வயப்பட்டது உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் போய் தான். ஓகே. எங்கள் ஒரு டைரக்டருக்கும் ஒரு நடிகைக்கும் இருக்கிற தொழில்முறை நட்பு. புரியுது. அதாவது பாரதிராஜா 3வது படத்திலேயே கல்யாணம் பண்ணிட்டார். அந்த கல்யாண செலவை ஏற்றுக்கிட்டு எஸ்.ஏ. ராஜ்கண்ணு. ஓகே. கல்யாணம் பண்ணது சகோதரி மக. அப்புறம் எப்படி லவ் வரும்? பாரதிராஜா யாராவது காதலிச்சாலே அது ஏற்றுக்க மாட்டார் பாரதிராஜா. கரெக்டு. ஆனால் அவர் வந்து ஒரு நடிகர்கிட்ட நடந்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, என்னுடைய கதைக்கு நீ வேணும், இப்படி தான் உன்னை மெருகேற்ற போகிறேன், பேர்கள்லாம் மாற்றி வச்சதெல்லாம் ஒன்று இல்லை, எனக்கு அதை சொல்லுங்களா சார்? ஆமாம், அங்கே அதாவது பாண்டியனுக்கு பாண்டியன் தான் பேர், நெப்போலியனுக்கு அவர் பேர் குமரேசன் நெப்போலியன் ஒரிஜினல் பேர், அது நெப்போலியன் மாற்றினார். எல்லா நடிகைகளுக்கும் ஆர் வர்ற மாதிரி அவர் பேர் வச்சார். ஆமாம், புரியுது சார். ஏன்னா ஆனால் பாக்யராஜுக்கெலாம் பாக்யராஜ் தான் ஒரிஜினல் பேர். ஓகே ஓகே ஓகே. கவுண்டமணிக்கும் ஆரம்பத்தில் நடிகர்களே அவர் நாடகத்தில் நடிக்கும் போதே கவுண்டமணி தான், அதே கவுண்டமணி அப்படியே சஸ்டெயின் ஆச்சு.
புரியுது சார். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இரங்கலை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதை தாண்டி முன்னாடியிலேருந்தே, அதாவது மருத்துவமனையில் இருக்கும்போதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்தித்ததாக இருக்கட்டும், அங்கே போய் உரையாடினதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அதை நம்ம பார்க்க முடியுது. அவங்க 2 பேரோட நட்பை பற்றி என்ன சொல்லுங்கள் சார்? நட்புலாம் ஒன்றும் கிடையாது. அட்மைரர். பாரதி ராஜாவுடைய படங்களில் ஈர்க்கப்பட்டவர். மு.க. ஸ்டாலின் முதல்ல சினிமா நடிகர்னு யாருக்கும் தெரியாது. 3 படங்கள் நடித்தார். அதுக்கப்புறம் ஒரு டிவி தொடர்லையும் நடித்தார். அதுக்கப்புறம் முழு நேர அரசியல்வாதி ஆகிட்டார். ஓகே. அவருடைய மகன் மாண்பு முன்னாள் முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் சினிமாவில் நடித்தார். 4 சினிமா 5 சினிமா நடித்தார். 2 படம் ஓடிச்சு. அது மாதிரி கலைஞர் எப்படி கதை வசனத்தாவோ அதே போல் சினிமா குடும்பத்திலிருந்து வந்தவர் மு.க. ஸ்டாலின் அவர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த அடிப்படையில் பாரதி ராஜா அட்மையர் ஆகிருக்கலாம். பாரதி ராஜா படத்தில் நடிக்காமல் இருந்திருக்கலாம். பட் பாரதி ராஜா படங்களுடைய எல்லா படங்களுக்கும் ஒரு ரசிகனாக இருந்திருப்பார். அதுதான். ஓகே. அந்த ஒரு இதுதான். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் கடைசி காலகட்டத்தில் அதிக தனிமையிலே இருக்கிற மாதிரியான ஒரு இதுதான் எல்லாரும் பார்க்க முடிஞ்சது. என்ன காரணம் சார்? இளையராஜா மட்டும் என்ன குடும்பத்திட இருக்காரு? என்ன காரணம் சார்? அதாவது இசைஞானி, இவர் கலைஞானி, இயக்குனர் இமயம். ஆமாம். அதனால் அவருடைய வாழ்க்கைக்கு ஒத்துழையாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவருடைய தொழிலுக்கு இடையூறாக இருக்கலாம். அதனால் அவர் மனைவியை பிரிஞ்சு தான் இருந்தார். புரியுது சார். ஏன் வைரமுத்து மட்டும் என்ன மனைவியோட இருந்தார்? தனியாக தான் இருக்கார். இளையராஜா, பாரதி ராஜா, வைரமுத்து 3 பேரும் மனைவி விட்டு பிரிந்து தான் இருக்கிறார்கள். புரியுது. ஏன்னா சமீப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பாரதிராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் பாரதிராஜா அவர்கள் ரொம்ப மனவேதனை அடைஞ்சு, ஏன்னா அதுக்கு முன்னாடியுமே அவர் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருந்தார். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் அதிகமான இதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆமாம், புத்திர சோகம்ங்கிறது கஷ்டம். அது மன வளர்ச்சிகளின் உச்சம்னு நம்ம சொல்லலாம். புரியுது. அதில் எந்த ஐயமும் இல்லை. அதாவது அப்பாவுக்கு மகன் கொள்ளி வைக்கணும், மகனுக்கு அப்பா கொள்ளி வைக்கிற சூழ்நிலை பாரதி ராஜாவுக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் அவர் மன வளர்ச்சியில் ஆளானார். அப்புறம் கொஞ்ச நாள் அவருடைய ஜனனி மகள் சிங்கப்பூரில் இருக்காங்க, அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்தார். அங்கேயும் பிடிக்காமல் சொந்த சென்னைக்கே வந்துட்டார். ஓகே. அதுதான். ஏன்னா லைக் மனோஜ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஜனனி அவர்கள் மகளாக இருக்கும்பொழுது அந்த ஒரு தொடர்புமே பெருசாக எங்கேயுமே பார்க்க முடியல. ஒரு தனிமையிலேயே இருந்த ஒரு மனிதராக தான் அவரை பார்க்க முடியாத மாதிரி இருந்துச்சு. புகழின் உச்சியில் இருக்கிற எல்லாருடைய நிலைமையும் அப்படித்தான். என்ன காரணம் சார்? எதனால் நினைக்கிறீங்க சார்? ஏங்க இவங்க மனப்போக்கு வேறு மாதிரி இருக்கும், மனைவி மகன் மனப்போக்கு வேறு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த ரீசனால தான் வந்து அவர் முழுக்க ரொம்ப ஆழமாக நம்ம ஆராயக்கூடாது. கரெக்ட். புரியுது சார். அதுமாரி இயக்குனராக இருக்கிற ஒரு நடிகராக அப்படியே ஒரு பரிணாமம் எடுத்து அடுத்தடுத்த படங்கள் தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு இல்லை, அது வந்து கடைசி காலகட்டம். முதல்ல வந்து ஒரு கல்லுக்குள் ஈரம் படத்தில் கதாநாயகி நடித்தார். ஆமாம். அந்த படம் ஓடலை. உடனே மறுபடியும் முழு நேர இயக்குனர் ஆகிவிட்டார். அதுக்கப்புறம் இயக்குனர் வாய்ப்பு இல்லாமல் போனதன் காரணமாக பலர் அந்த முதியவருடைய பாத்திரத்துக்கு பாரதி ராஜா கரெக்டாக இருப்பார்னு சொல்லி அவரை போட்டாங்க. புரியுது சார். தனிப்பட்ட ஆனால் அதே சமயத்தில் பல இயக்குனருடைய படங்களில் என்னுடைய உடல்நல காரணமாக நடிக்கலை, அதுமாதிரி ஊட்டிக்கெலாம் என்னால் வர முடியாது அப்படின்லாம் சொல்லி நிபந்தனை வைத்தார். புரியுது சார். ஏன்னா ஒரு நேர்காணலில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மணிரத்னம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அரசியலுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? ஏன்னா என்னுடைய கதையில் வந்து ஒரு கதாபாத்திரம் இருக்குது, நீங்கள் அரசியலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கதாபாத்திரம் நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு. அதான் ஆயுத எழுத்து படத்தை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அரசியல் நாட்டம் பாரதி ராஜாவுடைய பார்வையில். இல்லை, எம்ஜிஆருக்கு ஒரு நெருக்கமானவராக இருந்தார், ஜெயலலிதாவுக்கும் நெருக்கமானவராக இருந்தார். ஓகே. இதில் யாருமே சொல்லாத தகவல் வந்து ஒரு நாள் பாரதி ராஜா ஜெயலலிதாட்ட வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை ஓகேன்ட்டாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் என்ன காரணத்தினாலேயே நான் இப்போ சினிமாவில் நடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜெயலலிதாவை இயக்கும் வாய்ப்பு வந்தும் கூட அவர் வந்து அவரால் அதை இயக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அவர் இடையில அவருக்கு கொஞ்சம் ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டார், நடிகர்களுக்கு தான் வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க, நமக்கு அட்மைரர் தான் இருக்காங்க அப்படின்ட்டு அவர். ஆனால் வரணும்னு ஆசை அவருக்கு இருந்துச்சு. புரியுது சார். ஆனால் அப்படின்னா அவர் வந்து புது கட்சி தொடங்குறதா இல்லை பழைய கட்சியில் சேர்ந்தா டிஎம்கேல சேர்ந்தால் ஏடிஎம்காரனுக்கு பிடிக்காது, ஏடிஎம்கே இருந்தால் டிஎம்கே பிடிக்காது, இவர் சொந்தமாக கட்சி ஆரம்பிக்கணும்னா நிறைய செலவாகும். ஆனானப்பட்ட சிவாஜி கணேசனே சொந்த கட்சி ஆரம்பித்து தோல்வி சந்தித்தவர். அதனால் அவர் பழைய முன்னோர்களுடைய பாடத்தை கற்றுக்கிட்டு அவர் வேண்டான்னு விட்டுட்டார். ஓகே. அந்த ஒரு காரணத்தினால அரசியல் ஆசை இருந்துச்சு, இருந்தது. புரியுது சார்.
அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதிராஜா அவர்களுடைய தோல்வி படங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கா சார்? தோல்வி வந்து தோல்வி படங்கள்னால ஒரு நல்ல படம்ங்கிறத சொல்லாமல் இருக்க முடியாது. எத்தனையோ தோல்வி படங்கள் நல்ல படங்கள் ஆகணும். ஒரே காரணம், ஒரு உதாரணம் சொல்லணும்னா மணியோசைன்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் திரிலோகச்சந்தர், அருமையான படம். நான் வசூல் ரீதியாக வெற்றி பெறலை. உடனே அந்த டைரக்டர் ஏசி திரிலோகச்சந்தரை கூப்பிட்டு மாதவனை கூப்பிட்டு, அந்த கேரக்டர் நான் நடிக்க வேண்டிய கேரக்டருப்பா, நீ எதுக்கு கல்யாண குமாரை போட்ட, அதனால தான் படம் தோத்துச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தோல்வி அடைந்த மாதவனை கூப்பிட்டு பல வெற்றி படங்களுக்கு இயக்குனராக்குனார் சிவாஜி கணேசன். ஓகே. அதே மாதிரி இப்போ கல்லுக்குள்ளியரம் வந்து தோல்வி அடைஞ்ச படம் தான், ஆனால் நல்ல படம். அதே மாதிரி கருத்தம்மா அருமையான படம். யாருமே அதாவது ஒரு விழிப்புணர்வு கொண்ட படம். அந்த சமயத்தில் தேசிய விருது கிடைச்சது கருத்தம்மா படத்துக்கு. அப்புறம் அந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை அவங்க அம்மாவை கொடுத்தாரு. அவங்க அம்மாவை டெல்லி கூப்பிட்டு போய் அவங்க அம்மாவை அந்த பரிசு வாங்க வச்சார் பாரதிராஜா. ஓகே, ரொம்ப நன்றி சார். பாரதிராஜா அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தமிழ்நாட்டின் மூத்த சினிமா பிரமுகரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருந்த பாரதிராஜாவுடைய மறைவு தமிழ் சினிமாவுக்கு பேரிழப்பு. அவருடைய ஆன்மா இறைவனடி நிழலில் இளைப்பாற இறைவனை பிரார்த்திக்கிறேன்.